பிரிட்டிஷ் ரயில்வே 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய லொஸை சந்திச்சாங்க. வழக்கமான ரயில்வே சர்வீசஸ் இருந்தது, வழக்கமான ட்ரெயின்ஸ் போச்சு, ஆனா ப்ராஃபிட் ரொம்ப குறைவா இருந்தது. அந்த காலத்துல தான் கார் பரிச்சயத்துக்கு வர ஆரம்பிச்சது. மக்கள் மாடர்ன் லைஃபா காரை சாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கிற நேரம் ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி எங்களோட ரயில்வேல என்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் ஒரு டீப் அனலைஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் சொன்னார். பிரச்சனை இருக்கிறது உங்களோட சர்வீஸ்ல இல்ல, மக்களோட பெர்செப்ஷன்ல என்று சொன்னாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் ரயில்வே சில மாற்றங்களை செஞ்சாங்க. அவங்களோட ட்ரெயின் எல்லாத்துக்கும் ஒரு விதமான கலர்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களோட லொகோவை ரீடிசைன் பண்ணாங்க. ஸ்பெஷலி அவங்களோட மார்க்கெட்டிங்ல பயன்படுத்தின சில விஷயங்கள் மக்கள் இதுவரை காலமும் ஒரு ஸ்லோவான பயணமாக இருக்கும் யோசிச்ச அந்த ட்ரெயின் பயணத்தை நீங்கள் குடும்பமாக பயணிப்பதற்கு, நீங்கள் ரிலாக்ஸா பயணிப்பதற்கு, நீங்கள் அழகான காட்சிகளை பசுமையாக பார்த்தபடி பயணிப்பதற்கு ஒரு அழகான ஒரு இடமாக, சிறந்த இடமாக அவங்களுடைய ரயில்வேயை அவங்க மார்க்கெட் பண்ணாங்க. அதோட விளைவு அவங்களோட ப்ராஃபிட் பழையபடி கூட தொடங்கிச்சு. எப்பவும் உலகம் உங்களை கொண்டாடணும்டா, நீங்க என்ன செய்றீங்கன்றது மட்டும் முக்கியம் கிடையாது, உங்களை நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியமானது.